இப்போ நம்மள நிறைய பேரை ரொம்ப ஃபீல் பண்ண வைக்கிற ஒரு விஷயம் தான் இந்த ஹேர் ஃபால். முன்ன 60 வயசானவங்களுக்கு இருக்கிற முடி கூட இப்ப 20 வயசானதுக்கு அப்புறம் நமக்கு இல்ல. இந்த ஹேர் ஃபால் எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்னு தெரியாம கண்ணில் படுற ப்ராடக்ட்ஸையும் காதுல கேட்கிற ஹோம் ரெமெடிஸையும் யூஸ் பண்ணிட்டு ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஃபர்ஸ்ட் இந்த ஹேர் ஃபால் எதனால ஆகுது அப்படின்றத கண்டுபிடிச்சு அதை ட்ரீட் பண்ணிட்டு அப்புறம் மற்ற கேர் எல்லாம் கொடுத்தா செட் ஆயிடும். இதை என்னோட ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு உங்களுக்கு புரிய வைக்கிறேன். 9 months பேக் எனக்கு ரொம்ப ஹேர் ஃபால் ஆகிட்டு இருந்தது. அப்போ ஓகே, எல்லாரும் சொல்றதை பார்த்து நானும் நிறைய ஹோம் ரெமெடிஸ் ட்ரை பண்ணி பார்த்தேன். எனக்கு எந்த சேஞ்சும் இல்லை. அப்புறம் மேபி ஹார்மோனல் இஷ்யூஸ்னால இருக்கும்னு சொல்லி தைராய்டு ஃபங்க்ஷன் டெஸ்ட் எடுத்து பார்த்தேன். அதுலேயும் எந்த ப்ராப்ளமும் இல்லை. அப்புறம் ஹீமோக்ளோபின் லெவல் செக் பண்ணியப்போ தான் என்னோட ஹெச்பி கவுண்ட் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. அப்போ எனக்கு புரிஞ்சிச்சு ஹீமோக்ளோபின் தான் ரீசன் அப்படின்னு. ஏன்னா இது ஒரு ப்ரோட்டீன், நம்ம உடம்புல இருக்க எல்லா பாடி பார்ட்ஸ்க்கும் இதுதான் ஆக்சிஜன் கொடுக்குது, இன்க்ளூடிங் ஹேர் ஃபாலிகல்ஸ். அப்போ எப்போ நம்ம ஹேர் ஃபாலிகல்ஸ்க்கு அடிக்கேட்டாக இது கிடைக்கலையோ அப்போ கண்டிப்பாக இது ஹேர் ஃபால்க்கு ரீசனாக இருக்கு. ஸோ நான் இப்போ ஹெச்பியை அதிகரிக்கிறதுக்கான ஃபுட்ல ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்படி நிறைய ரீசன்ஸ்னால ஹேர் ஃபால் ஆகலாம். ஸ்ட்ரெஸ் கூட ஒரு காரணம் தான். முடி கொட்டுதுன்னு ஸ்ட்ரெஸ் ஆகியே இருக்கிற முடியையும் போக வச்சிருவோம் நம்ம. அப்புறம் ஹார்மோனல் சேஞ்சஸ், பிசிஓடி ப்ராப்ளம்ஸ், அப்புறம் நியூட்ரியன்ஸ் அடிக்குவேட்டா இல்லாததுனால, சில மெடிகேஷன்ஸ்னால, டேண்ட்ரஃப், ஸ்கேல்ப் இன்ஃபெக்ஷன்ஸ்னால, அப்புறம் டைட்டா போனி டெயில் போடுறது, கிளிப்ஸ் யூஸ் பண்றது, இப்படி நிறைய ரீசன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் அதை கண்டுபிடிங்க, கண்டிப்பா ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணிடலாம். தேங்க்யூ.